அந்த காவிரி தூக்குவதை பற்றி ஒரு சின்ன காணொலி நம்ம எல்லாருமே பார்க்கலாம். தமிழர் வரலாறு காவிரி பீடி பிடிந்த தமிழ் நாகரிகத்தின் தொட்டில் காவிரி. வானம் பொய்த்தாலும் மலையிலிருந்து இறங்கி வரும் காவிரி தாய் ஒருபோதும் பொய்ப்பதில்லை என்கிறது இந்த சங்ககால பாடல். காவிரி என்ற சொல்லுக்கு செழிப்பை தருபவர்கள் வளமான மொழிகளையும் சீரிய நகரங்களையும் ஆன்மீக தலங்களையும் தன் கரை நெடுகில் தாங்கிக் கொண்டிருப்பவள் காவிரி. கடந்த 20 ஆண்டுகளில் காவிரி ஆறு 40% பற்றியுள்ளது. டெல்டா மாவட்டங்களுக்கு காவிரி நீர் வருவது கடந்த சில ஆண்டுகளாகவே காணப்படுகிறது. வாடிய பயிர்களை கண்டு மனமுடைந்து மேலும் 8 விவசாயிகள் இருந்து உயிரிழந்திருக்கின்றனர். சரியாக மனம் வேலை தண்ணி இல்லை, வேலை பார்க்குறாங்க, ரொம்ப மனம் இல்லாமல் கடன் பிரச்சனையே அதிகமாக இருக்காங்க. 16,122 இறப்புகளுடன் தமிழகம் 2வது இடத்தில் இருப்பதாகவும் புள்ளி விவரம் கூறுகிறது. கர்நாடகாவில் நிலவும் வறட்சியின் காரணமாக காவிரி நீர்பிடிக்கும் மாவட்டங்களை நீரின்றி வறண்டு காணப்படுவதால் தமிழக டெல்டா மாவட்ட விவசாயிகள் வேதனை அடைகின்றனர். காவிரி வற்றி வருவதற்கு முக்கிய காரணம் அழிக்கப்பட்டு வரும் மண்வளம். கொஞ்சம் வெயில் வந்தப்புறம் நீங்கள் நிழல் இல்லாத இடத்துல சும்மா விரல பண்ணி பாருங்க என்ன இருக்கும். நிலமா இருக்கிற இடத்துல கொஞ்சம் இப்படி எடுத்து பாருங்க, மண் எப்படி இருக்கும். ஒன்றும் உயிரோடு இருக்கும், இன்னொன்று மண்ணமா இருக்கிற மாதிரி உயிர் இல்லாத மாதிரி இருக்கும். இந்த மண்ணை உயிரை வச்சுக்கணும். இந்தியாவில் உள்ள பெரும்பாலான நதிகளைப் போல காவிரி தாயி காடுகளிலிருந்தே பிறக்கிறாள். விலங்குகளின் கழிவுகளும் தாவர கழிவுகளும் மண்ணுக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் உயிர்மச்சத்தையும் தொடர்ந்து வழங்குகின்றன. மண்ணானது ஈரப்பதத்தை உறிஞ்சி நதியாய் உருவாவதற்கு மண்ணின் உயிர்ம வளமை வழி செய்கிறது. மக்கள் தொகை அதிகரித்து மரப்பரப்பு அழிக்கப்படும் போது மண்ணுக்கு ஊட்டச்சத்துகள் கிடைக்காமல் போகிறது. காவிரி ஆற்றின் வடிநில பகுதியில் மரப்போர்வை 87% குறைந்திருக்கிறது. எனவே பூமியால் தண்ணீரை உறிஞ்ச இயலாமல் மண்ணரிப்பு ஏற்படுகிறது. மண் நதிக்கு நீரை சேர்க்காததால் நதி வறண்டு போகிறது. தமிழ் மொழியில மண்ணுக்கு நாம தாய் மண்ணுன்னு சொல்றோம். என்னன்னா நம்ம தாய்க்கு தாய் இது காவிரிக்கு தாய் மண்ணு தான். முக்கியமா இது ஆறு பற்றி இல்லை, கிணறு பற்றி இல்லை, ஏரி பற்றி இல்லை, குளத்தை பற்றி இல்லை. மண்ணு வளமா இருந்ததா அதில் நாம் தண்ணி கொடுக்கணும். மரங்கள் நடுவதுதான் மண் வளத்தை மீட்க மிக சுலபமான செலவு குறைந்த வழி. இதனால் நதியின் சூழலியல் சீரமைக்கப்படுகிறது. விவசாயியின் பொருளாதாரம் உயர்கிறது. அரசு நிலத்தில் நாட்டு மரங்களை நடலாம். தனியார் விளை நிலங்களில் விவசாயிகள் வேளாண் காடு வளர்ப்பு செய்யலாம். வழக்கமான பயிர்களுடன் மரங்களையும் சேர்த்து வளர்ப்பதே வேளாண் காடுகள் வளர்ப்பு. இன்னைக்கு எல்லோரும் நினைச்சு பார்க்கிறோம், தண்ணியை தான் மையமா நினைச்சு பார்க்கிறோம். அப்ப தண்ணிக்கு ஆதாரம் மரம் தாங்கிறத அவங்க நினைச்சு பார்க்கல. அந்த மேகத்தை மழையா மாற்றக்கூடியதே அந்த மரம் தான் மாற்ற முடியும். அவங்க மேகத்தை தனிச்சு பூமிகளை இறக்குறது மரம் தான் செய்யணும். அது இலைகளை கொட்டி பூமியை நெட்டையா வச்சு வாங்க தண்ணியை உருட்டி வச்சு பூமிக்குள்ள அனுப்புறது மரம் தான் செய்யணும். மேலே எவ்வளவு இருக்கோ அதே அளவு கீழையும் பரப்பி அது நம்மளுடைய கீழ்நிலை நீர்த்தியாக இருக்கு. தண்ணியை சேர்த்து ஆறுலையும் கிணத்தையும் நம்ம கொடுக்கக்கூடியது மரமாக. அதில் எல்லாரும் சோப்பு எடுக்கிற நேரத்தில் ஈசா இயக்கம் அது தலைமை எடுத்து அது மேலே எடுத்து செல்கிறதுனால நம்ம எல்லாரும் பெருமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மாழ்வார் ஐயாவின் வழிகாட்டுதலோடும் சத்குரு அவர்களின் தொலைநோக்கு பார்வையுடனும் துவங்கப்பட்டதே ஈஷா பசுமை கருங்கள் இயக்கம். இதன் மூலம் தமிழகத்தில் இதுவரை 3 கோடி மரங்கள் நடப்பட்டுள்ளன. அதன் ஒரு பகுதியான ஈஷா வேளாண் காடுகள் இயக்கத்தின் உதவியுடன் இதுவரை கிட்டத்தட்ட 70,000 விவசாயிகள் வேளாண் காடு வளர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றனர்.
இதன் மூலம் விவசாயிகளின் பொருளாதாரம் சிறப்படைந்துள்ளது. 30 ஆண்டு காலமாக சுற்றுச்சூழல் சீரழிவை சரி செய்யும் விரிவான களப்பணி அனுபவம் ஈஷாவிற்கு உள்ளது. கோடிக்கணக்கான மக்களுடனான தொடர்பும் மக்களின் நன்மதிப்பும் ஈஷாவின் பலம். இதனால் பெரிய அளவிலான திட்டங்களை மேற்கொள்ளும் ஆற்றல் ஈஷாவிற்கு உள்ளது. இந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான் காவேரி கூக்குரல் திட்டம். இந்த ப்ராஜெக்ட் 12 வருஷத்துல 242 கோடி மரம் நாங்கள் வச்சுட்டோம். இந்த காவிரி வலயத்துல ஒரு 9 ட்ரில்லியன் லிட்டர் தண்ணி தேவை. 9 ட்ரில்லியன் என்ன தோராயமா 43-44% தண்ணி காவேரியில் திருப்பி ஓடுறதுக்கு வாய்ப்பு அதிகம்.